வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியா பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சேமியா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா, அதாவது ரோஸ்ட் பண்ணாத சேமியா ஒரு 100 கிராம். அதாவது நான் என்ன இந்த அளவு வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ ரோஸ்ட் பண்ணாத சேமியா, காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி, சர்க்கரை, பாதாம், உடைச்ச முந்திரி, நெய் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ அளவு எப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு வந்து 1/2 லிட்டர் பாயசம் இருந்தால் போதும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு அளவு நீங்கள் எதில் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவில் எல்லாத்துலேயும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில், அது நியர்லி 100 கிராம்ஸ் அது வந்து பிடிக்கும். பட் சேமியா வந்து நம்ம 100 கிராம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவு வந்து வேறுபடும். அதனால் நான் அந்த ஒரு டம்ளரில் ஒரே ஒரு பங்கு, அந்த ஒரு டம்ளர் சேமியா எடுத்திருக்கேன். நல்லா பொடிச்சு போட்டுட்டேன். அப்போ தான் வாய்க்கு வந்து நீளமாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி தொங்காமல் இருக்கும். பாயசம் குடிக்கும்போது இம்சை பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு டம்ளரில் நல்லா நுறுக்கின ரோஸ்ட் பண்ணாத சேமியா, அதே டம்ளரில் 5 பங்கு பாலும் தண்ணியும் சேர்ந்த கலவை. அது எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 300 பால், 200 தண்ணி. ஸோ ஒரு பங்கு வறுக்காத சேமியாவுக்கு 5 பங்கு அந்த ஃப்ளூயிட். அதில் 300 பால், 200 தண்ணி. சர்க்கரை அதே டம்ளரில் 2 பங்கு. பாதாம் ஒரு 5 பாதாமை சீவி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக உடைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சேமியாவை வறுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேமியாவில் முன்னமே ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் சேமியாவுக்கு நெய் சேரும். அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு அதில் நம்ம போட்டோன்னா மேலே அந்த வானலியில் வந்து நம்ம சேமியாவை போட்டுட்டு அப்புறம் நெய் ஊற்றி நம்ம வந்து வறுத்தோம் அப்படின்னா அந்த நெய் வந்து அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இதில் எல்லா பக்கமும் இந்த சேமியாவில் நெய்யை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வானலியில் சேர்த்துக்கலாம். வானலி வந்து நீங்கள் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி சேமியா பாதி வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலர்லேயும் கொஞ்சம் வந்து வெள்ளையாகவும் அப்படி மாறி மாறி இருக்கும். ஸோ சூடானதுக்கப்புறம் வானலியை நிறுத்திட்டு அந்த வானலியில் சேமியாவை நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வானலியை போட்டேன். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ நான் வந்து இந்த சேமியாவை போட போகிறேன். அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப அப்படியே பயங்கரமாக ரோஸ்டடாக வறுக்க வேண்டாம். நம்ம பாயசம் கொஞ்சம் அப்படியே வெள்ளை இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகாமல் வறுத்துக்கணும். அதுக்காக தான் நான் வந்து சேமியாவில் நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நீள சேமியாவாக இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கல்யாணத்தில் வந்து சேமியா பாயசம் கப்பில் ஊற்றிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வந்து ஒரு சிப் பண்ணுவோம். அப்புறம் பக்கத்தில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து அந்த உதட்டில் அப்படியே சேமியா வந்து தொங்கிட்டு நிற்கும். அது ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி இம்சைகள் வராது. இது அப்படியே வறுத்துட்டு அதுலேயே இந்த சேமியாவை வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு பாதாமை தனியாக வறுத்து வச்சுப்போம். சேமியாவை இதில் வறுத்ததுக்கப்புறமா இதுலேயே நம்ம தண்ணி பாலெல்லாம் ஊற்றி வேக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து சேமியாவை இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் வந்து சேமியாவை ஈவனாக வறுத்து வச்சாச்சு. இதில் வந்து நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து இதை வேக வச்சிடலாம். அதாவது எடுத்துட்டதில் ஒரு 2 பங்கு பாலும் 1 பங்கு தண்ணியும் சேர்த்து இப்போ இதை வேக வைக்க போகிறேன். ஸோ முதல்ல தண்ணி ஊற்றிடலாம். இதில் டேரெக்டாக ஊற்றிடலாம். ஸோ அதில் 1 பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. பால் வந்து ஒரு 2 பங்கு. ஊற்றி சேமியா வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுப்போம்.
பால்லையும் தண்ணியிலையும் சேர்ந்து இது வந்து வேகணும். இப்போ வந்து நம்ம தண்ணி இதில் வந்து ஊற்றிருக்கிறதுனால பால் வந்து ரொம்ப பொங்காது, ஏடையும் கட்டாது. பால் அப்படியே எடுத்துருந்தோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் பொங்கும், ஏடை கட்டும். ஸோ இதில் வந்து நம்ம பாதிக்கு பாதி தண்ணி எடுத்துட்டோம். ஸோ 2 பங்கு பாலும் 1 பங்கு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ அது மெதுவாக அப்படியே இந்த சேமியா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்ப்போம். இப்போ அந்த பால்லையும் தண்ணியிலையும் சேர்ந்து நம்ம சேமியா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இல்லாட்டி சர்க்கரையை போட்டோன்னே எல்லாம் முழிச்சிட்டு திருப்பி குச்சி மாதிரி ஆகிடும். இதை வந்து எடுத்து நல்லா ஒரு விரலில் இப்படி வச்சு அழுத்தி பார்த்தா நமக்கு வெந்தது தெரிஞ்சிடும், நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அது போக நான் வந்து ஏலக்காய் பொடி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம். ஸோ எடுத்து வச்ச சர்க்கரை கமங்குது, வாசனை மூக்க தொலைக்குது. இப்போ வந்து சேமியா நம்ம ரொம்ப வறுத்துருந்தோம் அப்படின்னா கலர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுத்துட்டோம் அப்படின்னா பாயாசம் நல்லா வெள்ளை வெளுக்காக அழகாக இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்குறோம், பால் சேர்க்குறோம், அந்த சேமியாவுக்கு சேர்த்து இந்த அளவுக்கு சர்க்கரை இருந்தால் தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாக்கி இருக்கிற தண்ணி, பால் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸோ முதல்ல பால் சேர்த்துட்றேன், தண்ணியையும் சேர்த்துட்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் பாயசம் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே இன்னும் டைம் ஆக ஆக கொஞ்சம் வந்து இருக தான் செய்யும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நம்ம பாயசத்தை கோல்டாக சாப்பிட்ணும், சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா எப்போ இது வந்து ஆற வச்சுட்டு நமக்கு தேவையான போது கொஞ்சம் கோல்டு பால் சேர்த்துக்கலாம் பரிமாறுறதுக்கு முன்னாடி. இல்லை நம்ம வந்து ஹாட்டாக சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதை சேர்த்துக்கலாம். இன்கேஸ் பாயசத்தை வந்து சூடு பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னா டைரெக்டாக சூடு பண்ண வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த சேமியா பாயசத்தை எடுத்துருக்கிற பாத்திரத்தை வச்சு நீங்கள் சூடு பண்ணலாம். டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீர்க்க பாயசம் வச்சா தான் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்டி. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நான் வந்து இந்த கேஷ்யூவையும் பாதாமையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பரிமாறத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே அந்த எதில் கொடுக்குறோமோ அந்த கப்பில் வந்து மேலாப்பில் கொஞ்சம் தூவி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அருமையான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இப்போ எனக்கு வந்து பாயசம் வெள்ளை வெளையர்னு, சேமியா பாயசம் வெள்ளை வெளையர்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு எப்போ சேர்த்தாலும் லைட்டாக தண்ணியில் கலக்கிட்டு இல்லை பாலில் வந்து கொஞ்சம் கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக பரவும். இல்லை என் கலர் வேண்டாம், எனக்கு வெள்ளை வெளையர்னு இருந்தால் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெறும் கலரே சேர்க்காமல் விட்டுடலாம். அதே மாதிரி வாசனைக்கு வந்து எனக்கு எசன்ஸ், நான் வந்து எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் யாருக்கும் எசன்ஸ் வாசனை பிடிக்காது. பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ ஒரு 1-2 சொட்டு சேர்த்துக்கலாம். 2 சொட்டு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேமியா பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான சூப்பரான ஃபெஸ்டிவல் டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.